அன்பாலயத்துக்கு சமையல் மாஸ்டர்லேருந்து உன்னை கூட்டு போறோம்ட்டேன். நக்குன மாதிரி இருக்கான். விதி அன்பாலயத்துக்காக செட்டியார் என்ன வாக்குறான் அந்த முண்டை செட்டியாவட்டி எங்க அண்ணே அழகி சார்பாக 501 1001 ஆமா 1001 இன்னொரு 1000 ரூபா விடு 1000 ரூபா விடு கப்ளிங் ரெடி பண்ணி சோஞ்சுக்கிட்டு இருக்குது வா என்னத்தை கொண்டு வா போறான் சாகும்போது கூட 2 குத்து குத்தி நீர்மாலைக்கு போவான் கேவலப்படுத்தல நீ நல்லா சமைக்கிற உன்ட திறமை இருக்கு போ இன்னும் பொம்பளை விட்டு போக மாட்டேன் ஒருத்தன் கொட்டாய்க்குள்ளேயே 1 மணி நேரம் நிற்கிறான்னா அந்த கப்ளிங்கிட்டேன் இந்தா இப்படியே இருப்பாங்க நம்மளை ஒரு வய கண்டுக்கல அண்ணா எம்கேஆர் அண்ணே ஒரு செருப்பு எடுக்கிறேன்னு ஒருத்தன் போதையில் செல்ஃபின்னு சொல்ல தரல நீ தான் அது ஒழுக்கமாக இருக்கணும் தாலி காசை வெட்டி போட்டுருவேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி நான் அண்ணன் தம்பிகிட்ட விளையாடுற மாதிரி தான் விளையாடுவேன் பிரித்து பார்க்க மாட்டேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா விட்டுக்கிட்டு மற்ற ஆள் மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீங்கள் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கான் அப்படி சொல்லு சிங்கா சூப்பர் தாங்க அவ்வளோதான் அன்பாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு 4 குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக போன வருஷம் நாடகத்தில் கூத்தாடின காசை பூரா போட்டு ஒரு 42 லட்சத்துக்கு வீடு கட்டினேன் அந்த வீட்டுக்கு முதல் நாளே வந்து அந்த திறப்பு விழாவுக்கு அத்தனை வேலை பணிகளும் நாங்களும் உறவுகளாக இருக்கிறோம் என்று செய்தது மறக்க முடியாத கிராமம் களவம் சூத்தியம்பட்டி இங்க வந்திருக்காங்க ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு நான் கைதட்டு தான் கொடுக்க சொன்னேன் நாட்டில் கணேஷ் பேல கொடுக்காம பாயிறாங்க இந்த குளூர்ல கணேஷ் பேல எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கேஎஸ் அப்ப கிரிசா கிரசரா கேஎஸ் கிரசர் சரவணா யோசினி டிராவல்ஸ் 501 இந்த 501க்கு எவ்வளவு பில்டப் இங்க ஆவேன் ராஸ்கல் 100 ரூபா தாளா இருந்தா பெருசா தெரியணும்ன்றதுக்காக வச்சிருக்கியா ஒரு கிரசர் வச்சிருக்காரா என்ன அத்தை தண்ணி கிரசர் வச்சுக்கிட்டு 500 ரூபா தரையானே விதி உன்ட்டதான் காசு நிக்க நீ அடுத்த வருஷம் பெருங்கொண்ட கோடி சொன்னா இருக்குன்னு நான் பொன்னமராதி தெருவில் தெரியும் சும்மா வாங்க போ ஒன்றும் செய்ய மாட்டேன் பயப்படாதிய நான் மாட்டு டாக்டரா சொல்லுங்க லம்பலக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய ஆர் பாலன் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 அடுத்த வருஷம் நீதான் பிரசிடண்ட் என்ன பிரசிடண்டாலும் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அதையும் வாங்கிட்டு 16 சத்தியம் பண்ணுவேன் அடுத்தவனுக்கு குத்திடுவேன் விதி அடுத்த வருஷம் நீதான் ஜெயிப்பேன் ஏன்னா நல்லவர்களை நாட்டில் இழக்கக்கூடாது என் அன்பு தமிழ் உறவுகளே அப்படித்தான் கேப்டன் விஜயகாந்தை இழந்து நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே நான் அரசியல் சார்ந்து பேசவில்லை 10 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன் உங்களை எல்லாம் நீ சாப்பாடு கொடுப்பியாங்க சீரட்டை 2 இழுப்பு சேர்த்துறதுக்கு அறுவாடத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்னத்த தமிழ்நாடா இன்னைக்கு சமீபத்தில் ஒரு போர் நடந்துச்சு என்ன போர் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் போட்டானே அந்த போர் கிடையாது அக்க போர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுல அப்ப எல்லாம் இந்தியா ஜெயிக்கணும்னு நினைச்சதுல யார் கைதுக்கு இங்கே இருக்க ஆள் எந்திரிச்சு வீட்டுக்கு போ அதில் அந்நியர்களை நீங்கள முதல்ல சுடணும்டா எங்க அண்ணன் தம்பி தானே கைதட்டு கைதுக்கு ஐயா நீங்க எல்லாருமே எந்த சாதியா இருக்கலாம் எந்த மதமா இருக்கலாம் எனக்கு தேவை கிடையாது இந்தியா தமிழ்நாடு அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும் இல்லைன்னா இந்திய மாநிலத்திலிருந்து வந்துட்டேன்ல ஹிந்திக்காரன் கே பயா நான் நல்ல சமைப்பேன்னு வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டேன் அன்னைக்கு ஒருத்தையும் வேன்ல ஏறி இருக்கேன் எம்கேஆர் கித்தனா 30,000 கேட்கிறேன் நான் 300 ரூபா கொடுத்தா அந்த பிள்ளையை மொட்டை குண்டியோட ஆடுறேன் ஹிந்திக்காரன் இங்கேயும் வந்துட்டான்டா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடக்கும் பொழுது அத்தனை பேரும் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைப்பேன் ஏன்னா எல்லாத்துலயும் ரத்தத்துல ஊர்னது நான் கைதூக்கலையும் சொல்லல எங்க அண்ணன் தம்பியோட சும்மா பேசுறேன்
அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, வீட்டில் பொட்டாட்டி அடிச்சு பிடிச்சு வரல. அட பேப்பா மைனே பாப்பா, எதுக்கு அந்த போர்வையை இதுல வைக்கிறிய? ஏன் பேம்பஸா? வாப்பா நீ பொழைச்சது நக்குனது போதும். அதாச்சும் அடிச்சு பிடிச்சா உள்ளவா வெதர் எப்படி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். டாக்டர் அந்த வெதரை அலசி விடுங்க. ஏன் அலசின மாதிரி உட்காந்துருக்கீங்க? உலக நாடுகளே பார்த்து பயப்படுவது இந்தியாவை அல்ல, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது. ஏவுகணை நாயகன், இந்த இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அதான் நமக்கு பெருமை. நம்ம தமிழன்றது நம்ம பெருமை. ஆனா தமிழனுக்குள்ள தமிழே அவர் என்னென்னமோ சாதிச்சாரு, இவன் நம்மளை சாதிக்க விட மாட்டேன். ஒரு வீடு கட்ட விட மாட்டாங்க. ஒரு வீடு கட்டுனா போய் கொல்லங்குடி காளியாத்த கோயில காசை வெட்டுறியா, மாசாணியம்மன் கோயில போய் மிளகாத்தூள் அரைக்கிறேன், கரைச்சா சூவங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. போறாம இருக்கு தம்பி, மைஜெட்லயும் போறாம இருக்குடா, பார்த்து பொழைச்சுக்க. குழாயில யூனிட்டை கலட்டிட்டு டிப்பன் பாச மாட்டி விடுறாங்களா, இன்னும் தூங்க மாட்டான்டா. விதி இடியாப்பம் அந்த கிளம்பிட்டாங்க. அவன் எவன் மயன்டாவன் இடியாப்பம் வித்தவன் ஒண்ணு இடியாப்பம். பக்கத்து வீட்டு பொன்ராஜ் மயனு, பொன்ராஜ் மயன் அவனை கயாமாடு தலைமாடா காக்கணும்டா. உலகத்துல அண்ணே இந்த பிறவியோட நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது. பிறவி 7 பிறவி அப்படின்னு சொல்ற புத்தர் இருக்கீங்களா? இடியாப்பம் செரு பிஞ்சு என்ன இடியப்பம் நோத்தா விட்டு இடியப்பம் இல்லடா. அந்த இடியப்பம் வித்துச்சா ஊசி போயிருச்சாடா, நாசமா போக. எவனை பார்த்தா நேத்து மதுரை கருப்பாயூரம் நாடகாரன் இப்படி பயில ஊறான், வெளியே வந்து இப்படித்தான் சொன்னேன் இடியாப்பம். நான் எப்படா நாடகத்தை வீடியோ ஓப்பன் இருக்கேன், அவனுக்கு இடியாப்பம். இதே உண்மை. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை வரும்போது ஆத்தா இட்லிக்கும் தோசைக்கும் பணியாரத்துக்கு ஊற வைப்பான்னு காத்து கிடந்தவங்க தான் நம்மெல்லாம். நானா அப்படித்தான் கிடந்தேன். எங்க அம்மா எல்லாம் தீபாவளி வந்துச்சுன்னா நைட்டு 12 மணிக்கெல்லாம் எழுப்புவேன். எம்மா எந்திரிச்சிச்சு, அட முண்டை போல மணி 12 மணி தான் படுறான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அது வேணாம்ன்றேன், பிரிப்பேடுறேன். கிரிச்சு பூச்சா காய்ச்ச பூச்சா. இன்னைக்கு அதிக மதிப்பெண் பெற்றது பள்ளிக்கூட இந்த ஆண்டு என்ன தேர்வு தானே, தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்றது ஆம்பளை பையல கிடையாது, பொம்பளை பிள்ளை. இதேன் நீ என்ன படிச்ச? செக்ஸ் புக் படிச்சிருப்ப. உனக்கு ஏன் படபடன்னு வருது? அம்மா காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்த 10 பேரை திருத்தினேன் போதும்பா. என்ன சரக்கு அடிச்ச? நீர் வராம செஞ்சு ஒரு விபூதியை போட்டு அகத்திக்கிட்டே தெரியும். குடிக்கிறது, இந்த கணேஷ் பேல ஓடுறது, செய்தி வெடி பத்த வைக்கிறது, பூலி வைக்கிறது, அதை வைக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனா நான் திருந்ததுனாலதான் இன்னைக்கு எத்தனை பேர்த்த வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் சொல்றேன். எங்க அண்ணன் தம்பியெல்லாம் திருந்தோம். உண்மைதானே? சூத்தியம்பட்டி முறியாஜி அண்ணே, எத்தனை முறியாஜி அந்த ஊர்ல முனியாண்டி பவரா இருக்கு, அதனாலதான் முனியாஜி. இந்த நிக்கிற ஊரான உண்மையிலே இப்போ நல்லது. ஏன்னா நீ நினைச்ச நேரத்துக்கு அங்கனே போய் அப்படி தூக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கலாம். இந்த ஊட உட்காந்தாலும் மாட்டிக்கிட்டேன், அப்படியே கட்டுக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் அப்படித்தான் தாங்க முடியாம உண்ட போ, இவன் எந்திரிச்சா எம்கேஆர் ஏதாவது சொல்லுவேன்ட்டு அதுலயே இருந்துட்டேன். இருந்து எந்திரிக்கிறேன், அப்படியே தாலி என்னையே வடிகட்டினது மாதிரி. அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து உன்னை செருப்பிட்டு அடிச்சு போறாங்க. ஏண்டா நான் 100 நாள் வேலைக்கு போகும்போது மூத்திரம் பேச்ச பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டா, தூய்மை குடிக்குமேனு. மிகப்பெரிய சம்பவம். வானே இல்ல வர்ற ஆளு கூட என்கிட்ட இப்படி காமிச்சிட்டு உட்காரு. என்ன நான் ஸ்கேன் எடுக்க வந்தவனா நாடகத்துக்கு வந்தானடா காலி பையமே. என்ன ஸ்கேன் அனுப்பியானே தம்பி முட்டை பிரிச்சாலி ஓயிரு தொந்தி கணவதி நக்கிடுவேன். தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தென்பாண்டி ரமன் நாடு தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் வடுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம
தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மர்களா தென்பாண்டி ரமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தார் ஐயா. கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ரமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். என் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா தென்பாண்டி ரமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா அன்றைய காலத்திலே அவர் படிக்கும் போது பள்ளிக்கூடம் எப்படா திறப்பாகன்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக படித்தார். நாளைக்கு காலையில் பிள்ளைகளை கிளப்புற வர்ற வார்டு ஒவ்வொரு தாய் தாப்புன்னா அழுது மாரடிச்சு பள்ளிக்கூடம் போப்பான்னு அழுதுருவேன். எப்பா 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 நான் பள்ளிக்கூடம் போலப்பா எப்பா 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 அடே ஐயா சாமி ஓடா பொண்டாட்டி 2 காலு புருஷன் 2 காலு அந்த வேனில் ஏற்றுவாங்க. அவன் சாயல் ஊடி கருவாடு மாதிரி கிடப்பான். எப்பா எப்பா போலப்பா பள்ளிக்கூடம் போலப்பா. படிப்பு என்பது வலுக்கட்டாயமாக திணித்தால் படிப்பு வராது. கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க கோடீஸ்வரன் பிள்ளை படிக்காது. விறகு வெட்டி மாடு மேய்ச்சு ஆடு மேய்ச்சு கூலி தொழில் செய்யக்கூடிய என்னுடைய தமிழனுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்க. போடா வீட்டில் உனக்கு சோறு போடுதான பாரு. ஒவ்வொரு என்ன 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 சொல்றியா ஜெயிலில் ஐயா ஜெயிலில் இருக்க ஆளு கூட அந்த கம்பியை கூட பிடிச்சிட்டு போய் எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்குங்க. உலகத்திலேயே ஆணை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்றேன். நம்ம எத்தனை இடத்துல போய் எவ்வளவு தவறு பண்றோம். தண்ணி அடிக்கிறோம், சீரட் அடிக்கிறோம், புயல ஓடுறோம், குட்டிச்சோரில் உட்காடுறோம், புளிய மரத்தில் உட்காந்து சீட்டாடுறோம். அதுக்கு வீட்டை விட்டு எங்கேயும் போதுக்கலாம். தாய்மார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வீட்டை விட்டு போகாமே செலவழுத்து விட்டுரும். ஏன் கைதட்ட? நான் ஏத்துறேன்னா திருப்பி 10 இறக்குறேன்னு அர்த்தம். சார் லோக்கல் டேஞ்சர் பாய் எம்கேஆர். பொம்பளைக்கு தாத்தா சொல்றேன், புருஷங்களை மதிச்சு பழகுங்க பக்கியலாம். வீட்டுக்கார உரம் உங்களுக்கு யாருன்னா அவங்க தான் உங்களுக்கு துப்பாக்கி ஏந்தின ராணுவ வீரர். நாட்டை பாதுகாப்பது நம்மளை பாதுகாப்பது ராணுவ வீரராக இருந்தாலும் வீட்டை பாதுகாப்பது ஆண் சிங்கங்களே. எங்க பாதுகாக்கிற நீ தண்ணியை போட்டு படுத்துற, வீடு தீ பிடிச்சி எரிஞ்சாலும் காலையில கேட்குற போகப்பா கிட்ட நீங்கள. ஏன்னா எப்ப ஆண்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயாலாம் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது கம்ப வச்சு எங்க அப்பத்தாவை அடிப்பார். அடிச்ச சோறுல எங்க அப்பத்தா கதறிக்கிட்டு குட்டிய சோறுல போய் உட்காந்து ஒப்பு வச்சு அழுது அந்த சேலையை நினைச்சிரும். அம்புட்டு கண்ணீரா இருந்தாலும் எங்க ஐயா சொல்லுவார், அந்த சேலையை அவுத்து போட்டு உள்ள வாடின்றாரு சேனையாக்குறதுக்கு இல்ல துணையா படுக்கிறதுக்குன்னே. ஆனா எங்க அப்பத்தா அவளை சண்டையிலையும் அவளை குறுக்கு அடி வட்டும் உண்ட 13 உள்ள வத்திருக்கா. நான் கேட்டேன், அவளை சித்திரவடுத்தானே இந்த கோடாங்கி பையன் எப்படி பிள்ளை வத்த? அது இல்லாம உங்க ஐயா படுக்க மாட்டாங்க. அது இல்லாம அது என்னடா அது என்ன பிரேரைஸா? எங்க ஐயாட்ட கேட்டேன், ஏயா அப்படி பிள்ளைய பத்து விட்ட? இருக்கிறதே சொத்து கம்மி களிச்சேரியில, 50 பேர் வந்துட்டாங்கன்னா நான் தெருவில் தெரிவான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ பொழுதுபோக்குக்கு 100 வேலை இருக்கு,
அன்னைக்கு 100 வேலை 40 இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிஞ்சா காசு வருது. அன்னைக்கு போய் என் கொட்டையை பதிஞ்சு ஒளிமுறையெல்லாம் கிடையாது, கொட்டையை வெதர் எல்லாம். அப்போ நான் கேட்பேன், நீ மூடு வர்றதுக்கு என்ன செய்வேன்னு. அப்போ செம்பரியாடு தவம் போது அதை பார்த்தா அதான் எங்களுக்கு பிட்டு பண்ண மாட்டார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. இதெல்லாம் முள்ளிப்பட்டி சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக 1001. நன்றி நன்றி நன்றி. அப்படி வரணும். அப்படி வந்தாத்தே நான் அன்பாலயத்தை காப்பாற்ற முடியும். இல்லாட்டா நான் என்ன கோடீஸ்வரன்னா கோமாளி போய் அவ்வளோதான். மானாமதுரை போஸ்ட் பாண்டி பில்டிங் ஒர்க் சார்பாக 201. ரைட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. கதை கதவாட்டுக்கு நடக்கும் ஐயா. 12:30 வள்ளி வரணுமா? இப்பயே விட்டுருவா. ஒரே ஒரு விஷயம், அப்புறம் கூட்டம் போயிருச்சு இது பண்ணிருச்சுன்னு என்ன சொல்லக்கூடாது. சரிதானே? இடியப்பம் கோரஸ். ஏத்தா அவ்வளோ லேட்டா வந்திய? டிக்கெட் கிடையாது, வீட்டுக்கு போங்க. பாரு எங்க வந்து இடம் பிடிக்குது பாரு. ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. பிளாக்ல டிக்கெட் வேணுமா? இங்க வாங்க. சாமியை நிப்பாடி விட்டு, ஏன்னா 12:30 வள்ளியை விடணும்ட்டாங்க. எனக்கு தேவை பேமெண்ட்டு, 10 பேரை காப்பாற்ற எனக்கு தேவை காசு தான். நீங்கள் இப்பயே என் சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா ஊருக்கார ஒவ்வொரு காலில் விழுந்து கும்பிட்டு போயிடுவேன் நான். சரிதானே? முடிச்சிடும். இப்போ முடிச்சிடுவான். எனக்கு அதுதானே தேவை. விருதுநகர் மாவட்டம் மயிலி. நம்ம மயிலிலேருந்து இங்கே என்ன பண்ணுறியா? சாமியெல்லாம் வேலை ஆகுறியா? கொத்தனார் வேலையா? சாரத்தில் ஏறும்போது சட்டி ஓட்டுக்க பாய். ஆனால் அனத்தம். ஆனால் கொத்தனார் வேலை ஆக்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. மேலே ஏறி உசுர பனையை வச்சு கட்டடம் கட்டி கலவைன்னு சொல்லுவார். வேமா அள்ளிட்டு போக மாட்டேன். இந்த வரேன்னு அவர் கடுத்து அடிச்சு பூசி. ஆனால் ஈர நேரத்தில் நிற்காதுல செவத்தில் கலவை. என்னது நீ ஏன்டா பயமுறுத்துற? விருதுநகர் மாவட்டம் மயிலி பி நாகபாண்டி மேஸ்திரி. மேஸ்திரியா? அவன் நிறைய தெரிஞ்சுல மேஸ்திரி. எங்க அண்ணே மயிலி சார்பாக 1001 கொடுத்த. இந்த வேலை கஷ்டத்துலையும் எனக்கு காசு கொடுத்து அன்பாலயத்தில் உள்ள கஞ்சி ஊற்று சொன்ன மாதிரி உன்னை மறக்க மாட்டேனே. நன்றி அண்ணே. சாரத்தில் ஏறும்போது கவனமாக ஏறு, ஓரத்தில் ஏறும்போது ஆள் பார்த்து ஏறு. இதில் என்ன சிரிப்பு? ஆனால் எல்லா மீனிங் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சாரம் ஓரம். உங்களுக்கு நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். மைஜெட்டு தம்பி உன்னே சொல்லணும், எடுத்து வைக்கக்கூடாது. நீ கிடையாது, தொண்டிக்கு அங்கிட்டு ஈரோட்டுக்கு இங்கிட்டு ஒரு மைஜெட். அப்போதே எல்லாத்துக்கும் லூஸ் ஆகிடுவாங்க. மைஜெட்டில் பாட்டு போட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். பூரா தண்ணிப்பா. கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓனர் கூப்பிட்டுட்டே படுத்தவனை கூப்பிட்டு அவன் பார்த்தா எந்திரிச்சா நீக்குறக்கார மாதிரி இருக்கேன். என்ன முதலாளி? சந்துக்குள்ள ஜென்ரேட்டருக்கு போய் சார்ட் பண்ணிட்டு வாடான்றார். இவன் இந்தந்தண்டி ஜென்ரேட்டர் சாவியை தூக்கிட்டு 18ஆம் படி கருப்பை விருது கட்டி ஆடின மாதிரி திகுத்துன்னு இருட்டுக்குள்ள ஓடினேன். இந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒரு வய கப்ளிங்க்கு ஆசைப்பட்டு செவத்தில் உக்காந்துருக்கேன். புருஷன் படுக்கட்டு நம்ம போய் உள்ள ட்ரில்லு போடுவோம் உண்டு. இவன் வேமா ஓடினவனையே அவன் திரும்பி பார்த்துருக்கேன். இருட்டுக்கு அதுக்கும் புருஷன் தான் தெரிஞ்ச அறுவல் எடுத்துட்டு வர்றான்னு நினச்சிக்கிட்டு இவன் திகுத்துன்னு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை திகுத்துன்னு ஓடின முண்டை முள்ளில் விழுந்துட்டேன். சட்டா சட்டான்னு இவன் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் திருப்பி ஓனர்கிட்ட ஓடியான்ட்டேன். என்னமோ தெரியல, நம்ம ஜென்ரேட்டர் பக்கத்தில் டீசல் வாடகைக்கு பேய் நிற்கிது. இவன் இன்னும் போகவே மாட்டேன் கரண்ட் ஆஃப் ஆனாலும். என்ன கடைசியில் கப்ளிங் என்னாச்சு? கப்ளிங் கிடைச்சாலே அவனுக்கு. இன்னொருத்தி சுட்டு தின்ட்டு போயிட்டேன். இடியப்பம் வேணாம் மது பழக்கம், வேணாம் மது பழக்கம். உழைக்கிற பாமர தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்க. வீணா உடம்பு கட்டு குடலும் வெகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் உங்க குடி பழக்கம். வேணாம் உடலும் கெட்டு குடலும் வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. மது பழக்கம் ஏன்னா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை
தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ராஜா என் கையா. 10 வயசு புள்ள என் தங்கம் என் ராசா என் கையா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. இடியட். சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தா நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தா நீ மறந்தாய். நமக்கு வேணாம் அது பழக்க இந்த தமிழனுக்கு வேணாம் முன்னே குடி பழக்க. வீணா உடலும் கெட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேண்டாம் அது பழக்க. அன்றாட வேர்வை சிந்தி ரத்த சிந்தி உழைச்ச காசு ரத்தத்தை உறிஞ்சுதுடா இந்த மது பழக்க. லடி ராஸ்கல். நமக்கு வேண்டாம் அது பழக்கம். வேணாம் முன்னே குடி பழக்கம். பிறவி என்பது ஒரு தடவை என்று தெரிஞ்சுக்க. நீ குடிச்சா ஊர்ல உனக்கு பேரு இருக்காது தெரிஞ்சு நடந்துக்க. இந்த எங்க இருக்க ஆளுங்க மட்டும்தான் தண்ணி அடிக்கல பூரா நினைச்சிட்டு ஏறதுக்கு. ஒரு ஊர்ல அப்படித்தான் அம்பலாடு சொல்லியிருக்காரு. காப்பு கட்ட போறோம்டா குடிச்சாலும் யாரா இருந்தாலும் இரு இப்ப தானே சொன்னேன் ஒழுக்கமா இருக்கணும். வெதர்ல கல்ல விட்டு எரிஞ்சு விடுவேன். இருனே குடிச்சாலே திருந்த பார்க்கணும். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு மேடைக்கு சொல்றேன். மரியாதை போயிடும். பெத்த தாயுதம் பண்ணிட்ட மதிப்பு இருக்காது. சொந்த பந்தம் பார்த்த வேலை எல்லாமே போயிடும். கடைசியில் நீ குடிச்சு விட்டு இப்போ வருத்தப்பட மாட்டேன். திருந்தினதுக்கு அப்புறம் நீ வருத்தப்பட்டா நீ லட்சிய பாதையில அடைய முடியாது. அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடும். உண்மைதானே? கைதட்டு 4 வாரம் தண்ணி தானே ஓட்டிருக்க சத்தியம் பண்ணு. இது எதுக்கு தட்டன்னு விதி. என்ன கரத்திலும் போனலாம் கொடி மதி மரியாதை கொடியே லம்படக்குடி வட்டம். நான் புதூர் கிராமத்திலே ஏ பொல்லாத 5 ஜட வரஜி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் முத்து மாரியம்மன் கோவில் 82ஆம் ஆண்டு பூச்செரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு மழையின் பாராமல் நாட்டுக்கோழி அம்புட்டு சாப்பாடையும் போட்டு இந்த நாபுதூர் மேடைகளை நடிக்க வைத்து இந்த ஊர் பொதுமக்கள் எங்களை அழகு பார்த்தாலும் இந்த அழகை கொஞ்சம் நாங்க பார்க்கிறோம் என்று வெளியூர்லிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்திய வரிசையாக நடிபச வெந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA அலிமுத்து வாத்தியார் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய சகோதரி, குரலிலும் குறையில்லை, உடம்பு வளத்திலும் குறம்பில்லை, ஆனால் பட் ஒன் திங் கண்ணங்கரேர் என்று ஒரு நிறம். தமிழச்சுனுடைய தமிழுடைய நிறமே கருப்புத்தான். கருப்பு அழகிய வணங்குகிறேன். இல்லாட்ட சம்பளம் 500,000 சேர்த்து கேட்கு. அன்பு சகோதரி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்கா. ஆத்தாப்ப இன்சில எம்ஏடா, நீ ஏன்டா பதற? எம்ஏ படிச்சா எதுக்குட அந்த செவத்துக்குள்ள உட்காந்துருக்கு? நேரம் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்குறா. ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை உடல் பயிற்சி செய்து எத்தனை உணவு பழக்கத்தை உண்டாக்கியும் உடம்பு குறையவில்லை பெருங்கொண்ட ஒரு சினப்பெருச்சாளி. தாளுக்கு ஒரு மடுவு ஆண்டவன் கொடுத்திருக்கேன். இந்த தண்டியா எங்க அக்கா வீட்டுக்காரர் என்ன செய்ய விதி. எனது அக்கா வீட்டுக்காரர் திறமையான சீர்காழியினுடைய எதிரொலி டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்க ஆறுமுனிய கலையரசு சும்மா மிஸ்டர் கப்ளிங் பண்ணேன். ஆறுமுனிய கலையரசு மச்சியா மாப்பிள்ள தான் விளையாட முடியும். அதுக்காக மயன் அப்பனை விளையாட முடியுமா? என்ன சொல்ற நீ? எந்த ஒரு கேரளாவா? கேரளா என்ற ஓமன குட்டி எந்த சாரே நீ ஓ சட்டியை பரட்டி போடுவியா? என்ன வேற மாதிரி அம்மா அக்கா வீட்டில் கஞ்சி ஊத்தாதுங்க வேற மாதிரியா? ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி உண்மையிலே பெருங்கொண்ட ஒரு தின்னி பையன். இவன் எலச்சவே கஞ்சி ஊற்ற முடியாது. 8 தோசை 13 புரோட்டா 4 ஆம்புலேட்டு சிக்கன் கிரேவி 1/2 கிலோ அம்புட்டி திட்டு அன்னைக்கு தோசை கல்ல வாயில வச்சுட்டியா. அப்புறம் மாஸ்டர் சொன்னார் இதை வச்சுதான் தோசை பொண்ணு வச்சுட்டு போயாரு. என்ன திண்டாலும் தன்னுடைய குரல் வளத்தினாலே எத்தனையோ அன்பு தமிழ் உறவுகள் மனசில் இடம் பிடித்திருக்கிறார் இந்த தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. விதி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. இவன் பேர் மணிகண்டன் கிடையாது, இவன் தான் கோப்தாங்க. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பால் மணி அம்மா பாட்டு அடிச்சு விடுறான். ஆத்தா உஞ்சேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலத ஒட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உண்டேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தலத ஒட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். படுத்து கிடந்ததும் பொஞ்சேனதானே வண்ண பூஞ்சோனதானே இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் எத்து போன சேலைக்குன்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாய் நிக்கும். தொட்டு கட்டி தூங்க
மழையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்டா விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறக சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி சிரிக்க முடியலனே விளக்கு போட்டா எரியும் பாட்டு ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோண செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த அவன் வேற முக்களிப்பேன் மாதிரி வந்து போறான்டா அவன் காட்டி விடுறான் ஊரணி முக்களிப்பேன் உண்மையிலே வி லட்சுமிபுரம் கேஎஸ் கிரஷர் மறக்கவே முடியாது. இவ்வளவு தொகையெல்லாம் கொடுப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுலயும் 3 இடத்துல கிழிஞ்சிருக்கு. இது காசு செல்லாது. அவர்கிட்ட நான் 1000 ரூபா ஒருத்தவங்க கொடுத்து வீட்டுக்கு போக சொல்றான். அன்புக்குரிய என் அன்பு உறவுகளே, கிராமத்தை வச்சுத்தான் நாடகமே தவிர நாடகத்தை வைத்து கிராமம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இங்கே பெரியவங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஐயா 12 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிட்டாங்க, வள்ளி வரணுமா? அதனால வெளியூர்லேருந்து வந்தவங்க கோச்சுக்கிறாதிய. ஏன்னா நான் ஒரு மஞ்சூரட்டு மாடு மாதிரி தான் ஐயா. கிராமம் என்ன சொல்லுது, காசு கொடுக்குற புண்ணியவன் நீங்கள் ஐயா. ஏன்னா இந்த காசை வாங்கிட்டு போய் தான் அன்பாளையத்தில் ஒரு 33 பேருக்கு, அதுகளுக்கு யாரும் கிடையாது இந்த கோமாளியை தவிர. நான் கஞ்சி ஊத்துறேன் ஐயா. கிராமத்தார்கள் கோச்சுக்கிறாதிய, நீங்கள் சொல்கிறது மாதிரி முடிச்சிருங்க ஐயா. நன்றி. இது எதுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி ஆட பேப்பைய மேனே வள்ளி 12 மணினா நாரதர போ வருவாரா? எரிச்சிடணும். குடியை கெடுத்தே விட்டானே. குடியை கெடுக்கலடா, அடுப்பை கெடுத்துட்டானடா. எந்த விறகும் திணிக்க முடியாது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிரி குமரன், கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை சிவ சந்திரா. அவர் வாரச்சிட்டு கட்டணுமா, அதுக்கு நான் 2 குத்து குத்திக்கிறோம்ட்டு. நீ காலையில் போய் இட்லி வாங்கணும்ல மகளுக்கு, டிசு டிசுன்னு அடி. புதுக்கோட்டை பலவாத்திய கலைஞர் அன்பண்ணன் முக்களிப்பா முண்டை என்ன நக்கல மேரா தெரியுதா? என்னடா அது? அங்கே சீம்பால் வாடை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகிட்டே போறான்டா. ஏன் பால் இடியாப்பம் இன்னைக்கு இடியப்பம் தான்டா. இடியப்பம் இந்நேரத்தில் இடியப்பம்னு சொன்னானோ நக்கிட்டு போயிடுச்சு. பலவாத்தி நீ மண்டி ஓட்டியா? அண்ணே மண்டி ஓட்டி என்ன ஒண்ணு பணங்கலங்க பிடிக்க சுட்டு தும்பார். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். ஓய்யே நீ என்ன செய்ய போற? பிளாக்கில் கணேஷ் பயில ஓட்டுற மாதிரி விதி விதி கிடையாது. அது இடியப்பா, நீ வேணா அங்கிட்டு போய் நக்கிட்டு. பாசத்துக்குரிய எனது அன்பு நண்பன், வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும் நண்பனுக்கு வயசு முக்கியம் இல்லை நண்பா. நீ நல்லா இருக்கணும், இரும்ப கரையை விட்டுறாத. 33 வருஷமா இதை வச்சிருக்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு என் பருப்பு வேகலை.
என்ன தம்பி நான் என்னத்தடா பார்க்க அண்ணனே பார்க்க முடியாம இருக்கு உட்கார்றா உள்ள பஞ்சாயத்தே இங்கே இதாக இருக்கு அவன் ஒரு பஞ்சாயத்து எழுதிட்டேன் என்ன ஊருக்கு நான் ஆலமரத்தை தூக்கிட்டே தெரிய வரா கையை பிடிச்சி இழுத்து விட்டேன் கடிச்சு விட்டேன் வயிறை பிடிக்கிட்டேன் அன்பு நண்பன் புதுக்கோட்டை பூவரசக்கூடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள் சண்முகம் நான் 2 பாட்டு பாடுறேன் அதுக்கு மட்டும் லேசா சைடா குத்தி விட்டு போப்பா ஏய் வேற மாதிரி நீக்குறணும் ஒன்ன பெத்தவளம் பார்த்தா ஆத்தா கோயிலே கட்டு வண்டி ஆத்தா ஆத்தா ஒன்ன பெத்தவளம் பார்த்தா ஏய் இன்னும் படிக்கவே இல்லை நீ பாட்டு நங்கு நங்குன்ற உனக்கா பழைய பாட்டு பாடுறேன் அரங்கம் தான் உறங்க அருகடல் நீ உறங்க சிரங்கம் தான் உறங்க விதி போயிரு போலீஸ்ல சொல்லுவீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரே குத்தாடா கிஞ்சாங் 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 பணியாரம் பணியாரம் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பலை உண்மையிலே அருமையான வம்பளை புள்ள இந்த குளிருக்கு அதுக்கும் தாலி சிமெண்ட் மூட அள்ளுதாடா ஒரு பக்கம் ஆட்டுது ஒரு பக்கம் அரைக்குது ஆனா அடிப்புக்கு நல்லா இருக்கும்டா நல்லா இருக்கும் புருஷன் கூடவே இதுறானே லைட் அடிச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்க போனாலும் பின்னாடியே வரையும் பேய் மாதிரி சத்திய சோதனை சட்டியில சோதனை இல்லை ஓட்டையில ஏதாவது வயிற்று பொழப்புக்காக வருது நம்ம என்ன எனி டைம் போஸ்ட் மரத்தை தூக்கிட்டே தெரிய முடியுமா ஓ வயசு என்ன அவங்க வயசு என்ன இடியப்போமா நீ வந்து மடுவுன்னு சரி பழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் என்ன பண்ண போற அந்த பிள்ளைய பார்த்துட்டு நினைச்சிட்டு போய் மண்டி ஓட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு சட்டா சட்டா நான் அடிச்சுக்கிட்டு தான் லூசா தெரியும் எனக்கு என்ன இந்த வாய் ஓடு அத்துட்டான்டா நாக்கு போட அத்துட்டான் சொல்லட்டானே மாட்டு கப்ளிங்களே போட மாட்டாங்க என்ன மண்டி போட்டு செருப்பாலை அடிச்சுக்குவாங்க ஆமா கப்ளிங் கிடைக்கலன்னா நீ அதை தானே செஞ்ச எக்கோய் தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை அந்த காளையை ஒரே முனப்போடு தன் குலஜாமியை கும்பிட்டு காளையை அடக்கியே திருவோம் என்று வலம் வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காளை இந்த காளையும் இந்த வீரனிடம் நடுவில் அந்த நாட்டு பசுமாடு ஜெயபுரியா ஈடு கொடுக்குமா இல்ல கோமியத்தை குடித்து விட்டு உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து கடுமையான விரதம் இருந்து இரவு நேரத்திலே முண்டமாக தவம் இருந்து ஒரே ஒரு தாயக்கட்டையை உள்ளங்கையில வைத்துக் கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மத்ததை தூக்குனா எலும்பு முறிஞ்சு அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் நமக்கு ஐயா பெரியாளு சொல்லுங்க ரொம்ப நக்கல் பண்றேன் அந்த சென முண்டை இது நக்கல் தானே ஐயா நீங்க எல்லாரும் பாக்குறியா ஏன்னா நான் கிரிசு கட்டவேன் நான் பேசினதேன் நான் நோத்தான்னு சொன்னா எத்தனை உலா கட்டியிருக்கேன் இந்த இடியப்பம் பசத்துக்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் என் அண்ணன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்புனா அவரை காத்து கொண்டிருக்கிறார் நாடக உபயம் ஐயா பாருங்கயா தாய் மாடு புடி மாடு எச்சப்புச்சு சர்ச்சு மாடுறா இந்த புத்துர கட்டின அந்த புண்ணியவதி எந்திரித்தா நாளை காலையில 5 மணிக்கெல்லாம் உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிரு இவருக்கு வேலை முடிஞ்சு உனக்கு வேலை முடிஞ்சிச்சு அங்கன மட்டும் இப்படி சாம்பிராணி மட்டும் போட்டு விட்டு போயிரு ப்ரோ ஒரு அளவுதான் பார்த்தா லூசி பை மாதிரி தெரியுதா நாடக உபயம் நான் புதூர் வெளிநாடு வாழ் இளைஞர்கள் அதனாலதான் பார்த்தேன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க இலச்சாலதான் கூப்பிட முடியாது எங்களை ஒரு வயக்காட்டை வைக்கணுமே தெல்ல தெளிவாக ஒளி ஒளி சிரிச்ச முகத்துக்கு
நீ மைசெட்டு போடுறதோட அன்னைக்கு நல்லா இருப்படா தம்பி. காளிமுனியை உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, இப்படி சிரிக்காதடா, அடுத்து ஓனர் ஆயிடுவேன், நீ ஒரு சாப்பிட வேலை ஆக்கணும்டா. அப்புறம் போய் தேப்பு கட்டியை வச்சுட்டு டீப்பு வச்சுட்டு சரிச்சு பிடிச்சா அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன், கெச்சு பிடிச்சாங்க. டீப்பு விளையிறிச்சு, அதில் தேய்ச்சிட்டேன். அப்புறம் முடியை ஊத்துட்டேன். எது இன்னைக்கு ஆபாசம் இல்லாத எது இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்ட 12வது படிக்கிற மாணவனை கூட்டு போய் டீச்சரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அங்கிட்டு வீட்டு பாடம் எழுதுறான். தமிழ்நாடு நான் பயப்படவே மாட்டேன் உண்மையிலே. சைட் பார்வர்டு தான். தம்பி மணிக்கோட்டோட ஒடிச்சு போடுவேன். இன்னும் பேரே சொல்லலடா. வீட்டில் சிலிண்டர் பதியாமையே போய் சிலிண்டர் தூக்குனது மாதிரி கண்டங்கர். வேலுமுருகன் சவுண்ட் சர்வீஸ் அம்மினிப்பட்டி வேலுமுருகா இப்ப போடுதாங்க. வேலுமுருகன் சவுண்ட் சர்வீஸ் சார்பாக சேர்த்து 500 ரூபா. ரொம்ப ரொம்ப நன்றி தாய். போதும் இன்னும் பாட்டு போடக்கூடாது. உனக்கு பாட்டு போடணும் உள்ளவா, வேற பாட்டு போட்டு விடு. உண்மையிலேயே சிரிச்ச முகத்தோடு இந்த தம்பி ஆப்ரேட் பண்ற. நீதான் ஓனர். அப்போ ஆறு நீ ஓனர் ஆடுறதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன தகடு இருக்கு வரையா. ஓனருக்கு ரேசா நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே, உனக்கு பெரிய தகடா வைக்க. ஒரு ஓனரா இருந்தாலும் உழைக்கிறவனை உயர்த்தி வருவன் தான்டா ஓனர். அவன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனாத்தான் இருக்குன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். என்னை பொறுத்து அப்படிதான். என் கூட யார் இருந்தாலும் பெரிய லெவலில் வளர்த்து விட்டு அதை வேடிக்கை தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. மை செட்டு சூப்பர் தம்பி. இந்த எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த வீட்டிலலாம் போய் வயிறு இழுக்காதடா, பொம்பளையை கேட்காத, ஏழு கேட்கும். என் வீட்டில் வயிறு இழுக்குன்னு அந்த காளியாத்தா கேட்கணும், மாரியாத்தா கேட்கணும், மை செட்டுக்காரன் நக்கி திட்டுறதா. நீ விறுவிறுன்னு போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை போடு. அன்னைக்கு ஒருத்தன் கொக்கியை போடணும், போட்டு வந்து சப்பலை வரல கொடிக்கயத்தில் போட்டிருக்கேன். அப்படி செய்யக்கூடாது. கொடிக்கயத்தை அறுத்து விட்டு மேலே. உண்மையிலே இபியில் பணியேறக்கூடிய எங்கள் அண்ணன்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இரவு பகல் வந்துட்டேன். சுக்கு காப்பி அதே காப்பி தானடா நேற்று சுட வச்சது தானே. ஆமாம், தண்ணியை மட்டும் கலந்துக்க, மண்டவளத்துக்கு பதிலாக கரம்பையை கரைச்சிரு. ஏன்னா தூக்கத்தில் தெரியாதுடா. ஆனால் இவன் சுக்கு காப்பி குடிச்சிட்டு 2 பேரும் போதில் சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வித்தவன் பூஸ்ட் சேர்த்துருப்பேன் போல. அவன் சட்டி இல்லாமல் முண்டை பார்த்துருக்கேன். அவ்வளோதான் வியாபாரம் பங்கிட்டு ஓட போகுது. விதி நாடகத்தை காண வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். நாப்புதூர் ஊரார்கள், திரு முத்துமாரி அம்மன், இளைஞர் மண்டத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே. இடியாப்பம் லிப்ட் கேட்டு பைக்கில் வந்த ஆள்லாம் கைதுக்கு, ஓசி வண்டி வந்த ஆளு, கூட்டு வந்த ஆளுகளை கொஞ்சம் நோங்கிக்கங்கப்பா. உன் போக்கஸ் பூரா அங்கேயே இருக்கட்டும். நிஜமா தேனை அது கூட்டுட்டு போயிட்டோம்னா, நம்ம ஓசியில் போயிட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்ப்பா. கோயிலெல்லாம் உருட்டி வாயிலே வைக்க சொல்லுவேன். வாயில வை. அது ஓட்டும் போது லைட்டாக டச் பண்ணினா, ஏய் மச்சான் இறக்கி விட்டு போயிரு மச்சான் அப்படின்னா இப்படியே வரைச்சே உட்காரன். அவன் ஒன்றுக்கு இருந்தா நீ சும்மாவது கவட்டை தூக்கணும், இல்லாட்டா நக்கல் பண்ணியான்னு விட்டு போயிடுவாங்க. உண்மைதானே? பீரெல்லாம் உடச்சி கொடுக்கணும், புறையடிச்சுன்னா தலையில தட்டணும், கணேஷ் போயில பூலிப்பு சட்டியை கூட மாட்டி விடணும். அப்படி ஆள் இருந்தா யார் இருக்கியா? நீ எது கூட்டு வர? நீ வீட்டுக்கு போ. நீ எனக்கு அண்ணே, அங்கிட்டு போ. நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கீழக்குடம்பலூர் மண்ணின் மைந்த. ஏன்னா உங்களை எல்லாம் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் சிரிக்க வைப்பது நாங்கள் உழைத்தாலும் நாடக கலைஞர்கள். நீங்க நினைச்ச நேரம் மன கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் செல்ல பார்க்க காரணமே கனிதான். கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவனுக்கு கப்ளிங்லாம் சொல்லக்கூடாது, பிளேடை வச்சு கிரி விட்டுறேன். கப்ளிங் கப்ளிங் சொல்லித்தாப்பா நிறைய பேத்துக்கு பொண்ணு கிடைக்கல. பூரா மண்டெல்லாம் பொண்ணு வந்துடுறேன். முதலாம் போய் கடையில் போயில கேட்பாங்க, சீரட்டு கேட்பாங்க, சோடா கேட்பாங்க. இப்போ போய் எந்த பொம்பளை இருந்தாலும் ஏக்கா
நம்ம ஊர்ல எதுவும் பொம்பளை இருக்காக்கா? அது என்னப்பா அப்படின்னு இந்த தூமியை குடிக்குமே திருந்த மாட்டேன். ஏன் வாய் அவசாரி வாய் எது எதுக்கு இது அசிங்கம் இல்லையா? ஆமா பெரிய சார்லி சாப்பிளே முகத்தை காட்டினே ஊரே சிரிச்சிடும். அரே ராம் பிரபு கர்த்தகா ஏ சின்னையா அரே ராம் பட்டி சின்னையா யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? கணப்பிரியாதன புலாத்தன நேரத்துறை ஓம் துளாராசிம தர்மஜய புத்திர தர்மண விநாயக உத்தராபிஷே ஓம் விநாயகர சுபனந்தமனை ஏழு கன்னிமார்களும் சுனாம்தே. நெய் ஒத்துங்கோ. அவருக்கு நம்ம கதம்பாலி கொடுத்து வண்டிக்கு ஒரு மாலை கொடுத்து விடு. 100 ரூபா வாங்கு. பொங்கச்சோறு கொடுத்து விடு. ஓ 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான் அவசியம் பண்ண முடியும். வாழ்க்கையிலே நீ அம்பளி போடக்கூடாது. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்போம் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் ஈரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும் நான் பிறந்த ஊரு என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே சிறு வயதிலிருந்து படிப்பு ஏறாமல் செம்பரியாடு மேய்ச்சு வந்தவன் தான் இந்த MKR. ஆடு மாடு மேய்க்கிறது பெருங்கொண்ட ஒரு புண்ணியங்க ஐயா. மனுஷனுக்கு கூட நன்றி மாறும். இந்த வாயிலா ஜீவனை பாதுகாத்தோம்னா அதை நம்மளை காப்பாற்றி பெருமையா. இது எனக்கு பெருமையா இருக்குங்கய்யா. நான் படிக்கலை. கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்து பெற்ற தாய்க்கு பேர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கோமாளி செய்த வேலை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் எங்கள் அம்மா பிறந்த ஊரிலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவனுகாமி. நான் போயிட்டு நீங்க எல்லாரும் குளிருக்கு ஒரு மாதிரியா இருப்பிய அந்த சிமெண்ட் மூடியை அனுப்பிவிடுறேன். கொஞ்ச நேரம் சென்று நான் கொஞ்சம் பிணைச்சதுக்கு அப்புறம் மருதமணியை கூப்பிடுறேன். மருதமணி சம்சாம் அடிப்பேன். ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியல வர அன்னைக்கு அந்த புள்ள கம்பு கூட்டம் நினைச்சு பிடிச்சி மடுவில் டச் பண்ணி புரிச்சிட்ட செருப்படி. நீங்க எல்லாருமே தரங்க வச்சு குத்த போறேன் பாருங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வளையணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம உங்க குலஜாமி அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்வது
வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாது சொத்துக்கு சொத்தாது. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை என்றும் மாறாத எங்கள் அண்ணன் தம்பியின் பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக. எனக்காக அன்பளிப்பு கொடுத்த செட்டியாப்பட்டி அலெக்ஸ் அண்ணே அவருக்கு நன்றினே. அலெக்ஸ் அண்ணே அலெக்ஸ் அண்ணே அலெக்ஸ் அண்ணே நீ தானே எனக்கு தலைமாடு தலை காக்கும். நல்லா பண்ணி தரேன். எனக்கு தேங்காய் பால் பழக்க தோசை வேற இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். எங்க தொழிலை நாங்க சுருக்கிக்கலாம் இருக்கோம். இவன் அண்ணன் நல்லா கேக்குறாரு கேளு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கடிச்சு தும்பே நடி ஒரு தடவை பார்த்ததில்லை. காதல் கொண்டே நடி பார்க்காத பொண்ணும் இல்லை. அட உன்னமிஞ்ச யாரும் இல்லை. பிரியோ வரம் தேடி ஒரு ஊரா பார்க்காத பொண்ணும் இல்லை. அட உன்னமிஞ்ச யாரும் இல்லை. பண்ணிக்கலாம் அப்பால போட்டுக்கலாம். ஏம்மா பிரியோ எதுல விட்டே மறந்து
என்ன நாவுங்க சுத்தமா இருக்கு பத்தியல அப்படியே வல்ல வல்லக்கும் ஓ இடுப்புக்கு அழகானது உளிரும் பெண்ணானது ஓரா எப்படி சங்கர் ஆனா நீ இருக்கே அழகானது ஆசை ஓடுது 100 ரூபாய்க்கு சில்லறை கோடு ஓ கண்ணத்தை பறிக்க விடு குஞ்சாணி அண்ணமையா முதல்ல கண்ணிமைக்கல விட்டாச்சு அடுத்து தாக்கல எடுத்து கொஞ்சம் இழுவையா ஓரட்ட செட கூப்பிடுது ஓரட்ட செட கூப்பிடுது முத்தம்மா பின்னால நான் வரேன் குத்தம்மா ஏ குத்தம்மா ஏ குத்தம்மா